ஒருவன் ஒரு வீடை கட்டுவதற்கு முன்னாடி அவன் என்ன செய்தான் என்றால், அவனிடத்தில் இருந்த எல்லா பிளான்களும் ஒரு ப்ளூ பிரிண்டை போல போட்டுக்கொண்டு அந்த வீடை கட்டுகிற என்ஜினியரிடத்துல போய் கொடுத்தான். ஆனால் அதை பார்த்த என்ஜினியர் என்ன செய்தான் என்றால், அதை கிழித்து போட்டு சொன்னார், இந்தபடி நீ உன் வீடை கட்டுவாயானால் நிச்சயமா இது இடிந்து போய்விடும் என்று. ஆத்திரமடைந்த அவன் என்ன செய்தான், நீ என்ன எனக்கு பிளான் கொடுப்பது என்று சொல்லி அவன் இஷ்டத்தின்படி, அவன் பிளானின் படி அந்த வீட்டை கட்ட அவன் தொடங்கினான். ஆனால் அந்த என்ஜினியர் சொன்னதுபடியே சில வருடங்களுக்கு பின்னாடி அந்த வீடும் இடிந்து போய்விட்டது. ஆந்தியோட பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக பிளான்கள், நாம் செய்கின்ற அநேக காரியங்கள் நிறைவேறுவதில்லை. நாம் நினைக்கின்ற அநேக காரியங்கள் அது செயலுக்கு வருவது இல்லை. ஆந்தியோட பிள்ளைகளே, அதுதான் வேதமும் சொல்லுகிறது. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகமா இருக்கிறது, ஆனால் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும் என்று. ஆமாங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நிறைவேறலையா, நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் அது சக்சஸ்ஃபுல்லா இல்லையா, நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்காக நன்மையான காரியங்களை அவர் செய்ய இருக்கிறார். தீமையான காரியங்களிலிருந்து உங்களை வெளியெடுத்து நன்மையான காரியங்கள் எது உங்களுக்கு நல்லதோ அதையே உங்களோட வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஆமாங்க, இன்னைக்கு எது உங்களோட வாழ்க்கையில நிறைவேறுகிறதோ அதற்கு நன்றி சொல்லுங்க. எது உங்களோட வாழ்க்கையில நிறைவேறலையோ அதற்கும் நீங்க நன்றி சொல்லுங்க. Because God has a better plan for you. God bless you.